உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் பக்தர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். திருப்பதி லட்டில் நான்வெஜ்ஜோட என்ன கலக்கப்படணும்னு எல்லாம் சொல்லுகிறாங்க. ஏன்னா அரசியல் ரீதியாக இதை நீங்கள் வழிநடத்தாதீங்க. ஒரு சாமி விஷயத்தை சாமி விஷயமா பாருங்க. எந்த ஒரு காலத்துலையும் அந்த மாதிரிலாம் பண்ண எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. யாராலும் அந்த சான்ஸே இல்லை, அது பண்ணவே முடியாது. அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு இதுக்கும் நீங்கள் இது பண்ண போகாதீங்க. தயவுசெய்து கோயிலுக்கு எல்லா பக்தரும் வராங்க, எல்லா ஜாதி மதம் எல்லா பாக்ஸக்காரும் வராங்க. இந்த லட் இஷ்யூ நான் ட்ரெயினில் நேற்று வரப்போ தான் பார்த்தேன். நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தெய்வீகமாக இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு இங்கே எல்லாத்துக்குமே போய் கேட்குறது, பக்தர்கள் முதல் கேட்குறது பார்த்தீங்கன்னா பிரசாதம் தான் கேட்குறாங்க. அதை கொண்டு போய் கொடுக்குறதுல இந்த மாட்டு கொழுப்பு, இந்த ஃபிஷ் ஆயிலெலாம் கலந்துருக்குது அப்படின்னு கேட்குறப்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இப்போ கரண்ட் கவர்மெண்ட் இந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் உண்மையாக கரெக்டாக கோர்ட் நடவடிக்கை எடுத்து இது அக்யூஸ் யார் இது குற்றவாளிகளோ அவங்களை கட்டாயமாக நீதிமன்றம் தண்டிக்கணும்னு வேண்டிக்கிறேன் நான் பக்தர்கள் சார்பாக. இப்போ நாங்கள் புனிதமாக பக்தர்கள் அனைவரும் புனிதமாக மதிக்கிற இந்த லட்டு நாங்கள் பிரசாதம்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் திருப்பதி லட்டுன்னா அவ்வளோ மகிமையாக வாங்குறாங்க. விரும்பி இப்போ திருப்பதி போய் வந்தியாப்பா லட்டு கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பேற்பட்ட லட்டில் மாட்டு கொழுப்பும் மீன் எண்ணெயும் கலந்துருக்கிறதா ஒரு இது வந்திருக்கு. அது நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. இந்த புனிதமான லட்டில் இதெல்லாம் கலக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. ஆனால் பக்தர்கள் புனிதமாக நம்பி இந்த லட்டை மறுபடியும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் மறுபடியும் தவிர்க்கணும்னு நாங்கள் நிர்வாகத்தையும் அரசையும் கேட்டிருக்கிறேன். நான் மாதம் இங்கே வரேங்கண்ணா. இப்போ இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு எங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. மாதம் நம்ம இதை தான் நம்ம சாப்பிட்டோமா, இந்த லட்டை தான் நம்ம சாப்பிட்டோமான்னும் போது அது நினைக்கும் போதே ஒரு கொமட்டுது. நான் பெருமாளுக்கே இந்த சோதனையா, கடவுளுக்கே இந்த சோதனையா, இதெல்லாம் இப்படி இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்ற மனநிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த தயவுசெய்து எதெல்லாம் நீங்கள் விளையாடுறீங்க, நான் இந்தமாரி கடவுள்கிட்ட இந்த மாதிரி விளையாடாதீங்க. நான் இது நல்லதுக்கு கிடையாது. இது ஒரு சாமி பிரசாதத்தில் இந்த மாதிரி ஒரு கலப்படம் போது அது ஒரு அருவருப்பான தகுந்த இது நான் அவங்க குடும்பத்துக்கு இது நல்ல விஷயம் கிடையாது. இது கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார். இது லட்டு பிரசாதத்தில் இப்படி ஒரு கலந்துருப்பாங்க, நான்வெஜ் கலந்துன்ற கேட்டது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அது அந்த அதிர்ச்சியில் இன்னும் எங்களுக்கு தாங்க முடியல. இது குழந்தைங்க சாப்பிட்ருக்காங்க. திருப்பதி ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போது இனிமேல் பழைய திருப்பதி மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த இடத்துக்கு. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.